ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து பேக் டு பேக் இரண்டாவது வெற்றியை பெற்று டேபிள் டாப்பர்ஸாக மாறி இருக்கும் ஆர்சிபி உமன்ஸ் அணி. என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிசி உமன்ஸுக்கு எகென்ஸ்டாக டெல்லிக்கு எகென்ஸ்டாக வந்துட்டு ஆர்சிபி மாசான சம்பவம் பண்ணியிருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி உமன்ஸ் மேட்ச் நடந்தது. மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் சைடில் வந்து 2 சேஞ்சஸ் இருந்துச்சு. நிக்கி பிரசாத், அலிஸ் கேப்சி இவங்க 2 பேரையும் வெளியே எடுத்துட்டு ஜஸ்ட் ஜோனிஷன் அண்ட் வந்துட்டு காப்பை வந்து உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஆர்சிபி சைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேமா ராவத்துக்கு பதிலாக ஈக்தா பிஸ்ட் வந்துட்டு உள்ளே வந்திருந்தாங்க. டாஸை வின் பண்ணி ஆர்சிபி பவுலிங்கை தான் சூஸ் பண்ணாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் தான் பேட்டிங் வந்தது. இதில் ஒரு சம்பவமே என்ன அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு ஃபயரி நாக் ஆடின ஷஃபாலி வர்மா இந்த தடவையும் வந்துட்டு பவரிங்கில் டோட்டலி வந்துட்டு செம்மையாக தான் இருப்பாங்க. பவர் பிளேயில் செம்ம ஸ்கோர் அவங்ககிட்ட இருந்து இருக்குது. த்ரெட்டே அவங்க தான் அப்படின்னு நினைக்கும் போது ரேணுகா சிங் ஷஃபாலி வர்மாவை கோல்டன் டக்கில் வெளியேற்றுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மெக்லானிங் அதுக்கப்புறம் ஜெம்மா ரோட்ரிகஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிட்டு இருக்கும்போது கிம்கிராத் வந்துட்டு மெக்லானிங்கோட விக்கெட் எடுக்க ஜெம்மா ரோட்ரிகஸ் 22 பாலுக்கு 34 ரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாக்கோட ஜார்ஜியா வாரிகிரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாங்க. அது வந்து ரிச்சா கோஸ்ட் இருந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டெம்பிங் இருந்திருக்கும். 4 பவுண்டரி 2 சிக்ஸர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது ஓவர் 5 ஓவருக்கு 50 ரன் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்தாலும் ஜெம்மா ரோட்ரிகஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் பெரிய லெவலில் வந்துட்டு ஸ்கோர் அந்த ஒரு பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டை ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் கடைசி 20 ஓவர் வரைக்கும் ரன் ரேட்டை வந்துட்டு 10 கிட்ட போகாமே வச்சுக்கிட்டாங்க. அது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனபெல்லா சுதர்லாண்டும் காப்பும் சேர்ந்து அந்த இடத்துல கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆட ஆரம்பித்தாங்க. ரேணுகா சிங் மறுபடியும் அட்டாக்குள்ளே வந்து அனபெல்லா சுதர்லான்ற விக்கெட் எடுத்தாங்க 13 பாலுக்கு 19 ரன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு காப் அதுக்கப்புறம் ஜென்சன் இவங்க 2 பேரும் புதுசாக இந்த மேட்ச்சில் தான் பிளேயிங் கிரவுண்டுக்குள்ளே வந்திருந்தாங்க. பட் அவங்களாலையும் பெருசாக எதுவும் பண்ண முடியல. டீமோட பொறுத்த வரைக்கும் ஈக்தா பிஸ்ட் புதுசாக பிளேயிங் கிரவுண்டுக்குள்ளே வந்திருந்தாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காப் அதுக்கப்புறம் ஜொனாசன் இவங்க 2 பேரோட விக்கெட்டையும் எடுத்து அந்த இடத்துல மாஸ் காட்டினாங்க. இந்த இடத்துல இன்னொரு கான்ட்ரவர்சியலான விஷயம் என்னென்னா லாஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டம்பிங் கான்ட்ரவர்சி எம்ஐ மேட்ச்சில் இருந்தது. இந்த மேட்ச்சில் சாரா ப்ரூஸ் அப்படிங்கிற விக்கெட் கீப்பர் நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டராக இருந்தாங்க. அதில் என்ன ப்ரோ சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் வந்துட்டு 5 ஓவர்சீஸ் பிளேயரோடு ஆடி இருந்தாங்க. யார் அப்படின்னா மெக்லானிங், ஜஸ்ட் ஜோனிஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு அனபெல்லா சுதர்லாண்ட், காப்பு, சாரா ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி 5 ஓவர்சீஸ் பிளேயர். இதில் சாரா ப்ரூஸ் வந்து நேற்று வந்து 19 பாலுக்கு 23 ரன்னு 2 பவுண்டரி அடிச்சிருந்தாங்க. அவங்க கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ரன் அடிச்சிருந்தாலும் மொத்தமாக வந்துட்டு ரேணுகா சிங் 3 விக்கெட்டு, கிம்கிராத், ஈக்தா பிஷ் அவங்க வந்து தலா 2 விக்கெட், ஜார்ஜியா வாரிகிரம் 3 விக்கெட் அப்படின்னு சொல்லி 141 ரன்ஸ்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆனாங்க. 142 ரன் அடித்தா வின் அப்படிங்கிற ஒரு பொறுமையான ஒரு இலக்கோட களம் இருக்கணும் ஆர்சிபி உமன்ஸு. அந்த இடத்துல வந்துட்டு பொறுமையாக ஆடுறதா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று ஆடினாங்க. ஸ்மிருதி மந்தனா அதுக்கப்புறம் வந்து வாயட் இவங்க 2 பேர் தான் ஓப்பனிங்கில் இறங்கினது. ஸ்மிருதி மந்தனா நேற்று வந்து இறங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஆட்டம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸில் மட்டுமே தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாயட் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அந்த இடத்துல வந்து பவுண்டரியில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டார்கெட் அப்படிங்கிற அந்த சேஸ் ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா 13 ரன் ஓவரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஓவர் மட்டும்தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க 2 பேரும். செகண்ட் ஓவரில் மட்டும் 2 ரன் வந்தது. அதுக்கப்புறம் 3வது ஓவர் 4வது ஓவர் வந்து 10 ரன் ஓவரு, 5வது ஓவர் வந்து 13 ரன் அப்படின்னு சொல்லி டோட்டலி ஓவருக்கு 10 ரன் அப்படிங்கிறத வந்து வேறு லெவலில் அடிக்க ஆரம்பித்தாங்க. 6 பவுண்டரின்னு போட்டு பொழந்து விட்டு ஸ்மிருதி மந்தனா 47 பால்ஸுக்கு 81 ரன்ஸ் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணி 10 பவுண்டரி 3 சிக்ஸரோட வந்து ஷீகா பாண்டியோட ஓவரில் அவுட் ஆனாங்க. டேனி வாய்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 பாலுக்கு 42 ரன்னு 7 பவுண்டரியோட அனிருதா ரெட்டியோட ஓவரில் அவுட் ஆக அவங்க 2 பேரும் அவுட் ஆகும்போதே மேட்ச் முடிஞ்சு வச்சு 20 ரன் தான் அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் எலிசா பெரி 7 ரன்னும் ரிச்சாகோஸ் ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸரோட 11 ரன் அடித்து அந்த மேட்சையும் முடிச்சு வச்சாங்க. ஆர்சிபி உமன்ஸ் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை வின் பண்ணதோட டேபிளில் வந்துட்டு 2 மேட்ச்சில் 2 வின் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தோட இந்த WPL 2020 அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷனில் அன்பீட்டன் டீமாக இப்போ ஆர்சிபி உமன்ஸ் தான் இருக்கிறாங்க. வேறு லெவலில் வந்துட்டு 2 மேட்சஸ் 2 வின்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டாமினண்ட்டான வின்னாகவும் கருதப்படுது. ஆர்சிபி உமன்ஸோட அந்த ஒரு டைட்டில் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது செம்மையாக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.